அறம் தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். உயர் வள்ளுவம் வள்ளுவ நிர்வாகம் 252வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனம், மொழி, மெய் ஆகியவற்றால் வணங்கி மகிழ்ச்சி அடைகிறேன். அறநெறியை உலகுக்கு ஈந்து இவ்வுலகு உய்யும் பொருட்டு வகை செய்த வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை போற்றி வணங்குகிறேன். வள்ளுவரது உண்மைமிக்க குரல்களுக்கு ஆழமிக்க உரை செய்து நமக்கெல்லாம் வழிகாட்டுகிற பரிமேலழகர் திருவடிகளை போற்றி மகிழ்வெய்துகிறேன். உயர் வள்ளுவம் என்கின்ற இந்த சங்கமத்தை உருவாக்கி நீண்ட நாட்களாக செம்மையுற அதனை நடத்தி வருகிற இடையோருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இந்த நூல்களில் அறிவையும் ஆர்வத்தையும் உண்டாக்கி தந்த என் ஆசிரியர் பிரான்கள் திருவடிகளிலே தலைவைத்து மகிழ்ச்சியை அடைகிறேன். உயர் வள்ளுவம் என்ற இந்த சங்கமத்தில் இணைந்து திருக்குறளை கற்று வருகிற உங்களுக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் என்றைக்கும் உரித்தாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். கண்மணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். புத்தாண்டிலே புதிய வகுப்பை ஆரம்பிக்கின்றோம். 2025ஆம் ஆண்டு என்கின்ற ஆண்டை பற்றி தீர்க்கதரிசிகள் எல்லாம் அச்சமூட்டும்படி செய்திகள் சொல்லி வருகிறார்கள், சொல்லி சென்றிருக்கிறார்கள். நம்முடைய பிரார்த்தனையோடும் நம்முடைய அறவாழ்வினோடும் அந்த தீமைகள் நிகழாமல் இறைவனிடம் நாங்கள் பிரார்த்திக்க உரிமை பெற்றவர்களாக மாறலாம் என்ற ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். வள்ளுவர் பெருந்தகை தன்னுடைய நூலை முப்பாலாக பிரிக்கிறார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என முப்பாலாக பிரிக்கிறார். அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற அந்த 4 பொருளார்த்தங்களிலே வீடு பற்றி அவர் சொல்லதற்கான காரணத்தை பரிமேலழகர் தெளிவுற விளக்கம் செய்கிறார். சிந்தையும் மொழியும் செல்லாத நிலைமையில் இருக்கக்கூடியதாகிய வீட்டை வரையறை செய்து உரைக்க முடியாத காரணத்தினாலே அதை துறவரமாகிய காரண வகையால் சொல்லிவிட்டு போகிறார் என்பது அவர் தருகிற கருத்து. அந்த வகையிலே 3 விடயங்களை மட்டும், அறம், பொருள், இன்பம் என்கின்ற 3 விடயங்களை மட்டும் வள்ளுவர் தனதாக்கி கொண்டு நூலுக்குள்ளே நூலை அமைத்திருக்கிறார் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த நூலினுடைய அமைப்பு. பெரும்பகுதியாக இருப்பதற்கு பால் என்றும், அதற்கு அடுத்த பெரும்பகுதிக்கு இயல் என்றும், அதற்கு அடுத்த பெரும்பகுதிக்கு அதிகாரம் என்றும், அதற்கு அடுத்த பகுதிக்கு குறள் என்றும் பெயரிடப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு தெரிந்ததுதான். இந்த வகையிலே முதலாவதாக இருக்கக்கூடிய அறத்துப்பாலுக்குள்ளே 4 இயல்கள், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று 4 இயல்கள். பாயிரவியல் என்பது வழக்கம் போல ஒரு நூலுக்கான முன்னுரை. அதிலே கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்று 4 அதிகாரங்களை வைத்து கடவுளால் படைக்கப்பட்ட உலகம் அல்லது இயற்கை, அந்த இயற்கைக்குள்ளே பொருந்தி இருக்கக்கூடிய ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய முற்றுந்திறந்த துறவிகள் அவர்களால் சொல்லப்பட்டதான அறத்தினுடைய வலிமை என்று 4 அதிகாரங்களை சொல்லி நூலுக்கு பாயிரம் செய்கிறார். அதற்கு பிறகு 2 இயல்கள், இல்லறவியல், துறவரவியல் என்று வைக்கப்படுகிறது. அவை 2ம் தான் அறத்துப்பாலாக கருதப்படுகின்றன. இல்லறவியல் என்பது அன்பு செய்ய பழகுதல், அன்பு செய்ததற்கான பயிற்சி. கணவன், மனைவி, குழந்தை என்று அன்பு விருத்தியாகி சமூகத்துக்குள்ளே இறங்கி எல்லோர் மீதும் அன்பு செலுத்துகிறதாகிய அருள் நிலையை எய்தல். இதுதான்
இல்லறவியலிலே சொல்லப்பட்டிருக்கிற விடயம். அந்த அருள்நிலை வந்துவிட்டால் துறவுக்கான ஆயத்தம் செய்யலாம். அருள்தான் துறவுக்கான அடிப்படை தகுதி என்ற காரணத்தினாலே அந்த அருளை சொல்லிவிட்டு, அருளுடைமையை சொல்லிவிட்டு துறவரத்தை விரிக்கிறார். அது விரதம் ஞானம் என்று 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. விரதத்திலே உயிர்களை கொல்லாமல் இருக்க வேண்டியதன் அவசியத்தை புலால் மரத்தல்ல இருந்து கொல்லாமல் வரையும் சொல்லி, அதற்கு பிறகு அந்த அந்த விரதங்களை மேற்கொண்டால் ஞானம் உதிக்கும். ஞானம் என்பது நிலையாமை உணர்தல், துறவு, மெய்யுணர்தல், அதற்கு பிறகு அவாறுத்தல் என்று 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றிய விவரங்களை பலதரம் சொன்னபடியால் அதை தவிர்த்து விடுகிறேன். அதற்கு பிறகு இன்னொரு இயலை அமைக்கிறார். அதுவும் நூலுக்கு பொருத்தப்பாடு கருத்தி அறத்துப்பாடுக்குள்ளே சேர்க்கப்படுகிறது. அதுக்கு ஊழியல் என்று பெயர். திருக்குறளில் இருக்கிற மற்ற இயல்கள் எல்லாவற்றுக்குள்ளும் பல அதிகாரங்கள் இருக்கும். இந்த இயலிலே மட்டும் ஒரு இயலுக்கு ஒரு அதிகாரம் மட்டும் அமைத்திருக்கிறார். ஊழியலுக்குள்ளே ஊழ் என்ற ஒரு அதிகாரம். நாம் முன்பு செய்து முடித்து வந்த வினைகள், அனுபவத்துக்கு வராத வினைகள் செய்த பிறவியில் நம்மை வந்து சாரும். ஆகவே அறம் செய்தவன் துன்பப்படுவான், மரம் செய்தவன் சில நேரத்திலே வாழ்வான். இது முற்பிறவியிலே வந்த அல்லது முற்பிறவி தொடர்பால் வந்த வினை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊழை சொல்லி அறத்துப்பாலை முடித்து விடுகிறார். அதற்கு பிறகு பொருட்பாலை கையில் எடுக்கிறார். இம்மை மறுமை வீடு என்ற 3ம் தருவது அறத்துப்பால், இம்மையும் மறுமையும் தருவது பொருட்பால், இம்மை மட்டும் தருவது காமத்துப்பால் என்று பரிமாறுதல் வகை செய்து நமக்கு காட்டுகிறார். இம்மை மறுமை இன்பங்களுக்கு காரணமான பொருள் பற்றி சொல்வது பொருட்பால். பொருட்பால் என்பது தனியே பொருள் பற்றி சொல்கிற ஒன்றாக இல்லாமல் திருக்குறளிலே அது அறத்துப்பாலினுடைய ஒரு கூறாக சொல்லப்படுகிறது. அறத்துப்பாலுடைய முதல்நிலையாக கருதப்படுவது இல்லறம். அந்த இல்லறத்துக்கு பொருளும் இன்பமும் அவசியம். இல்லறம் நடத்த வேண்டுமானால் பொருளும் அவசியம், இன்பமும் அவசியம். அந்த அடிப்படையிலே பொருள் முதலிலே எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இங்கே திருவள்ளுவர் பொருள் என்பது பொருள் வருவாய்க்குரிய நிர்வாகத்திறனை எடுத்து சொல்லிக் கொண்டு போகிறார். 3 இயலாக அதை பிரிக்கிறார். அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்று 3 இயல். எப்பொழுதும் ஒரு நிர்வாகத்துக்கு நிர்வாகத்தினுடைய தலைவனுடைய ஆளுமை மிக அவசியமானது என்றபடியால் அதை முதலிலே சொல்லி அரசியல் பகுதியை விரிக்கிறார். அதிலே ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய தகுதி, அவன் செய்ய வேண்டிய வேலைகள் முதலியவற்றை எல்லாம் தொகுத்து சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு எவ்வளவுதான் ஆற்றல் மிகுந்த அரசனாக இருந்தாலும் அவனுக்குரிய அங்கங்கள் இருந்தால்தான் அந்த அரசை அவன் ஆள முடியும். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்கின்ற அங்கங்கள் இருந்தால்தான் ஒரு அரசன் அரசருள் ஏறாக கருதப்படுவான் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அந்த செய்தியை நமக்கு உணர்த்துவதற்காக அடுத்ததாக அங்கவியல் என்ற பகுதியை தொடங்குகிறார். அங்கவியலிலே முதலிலே அமைச்சு என்பது என்ற அங்கம் அரசனுக்கு நிகரான ஒரு அங்கம் என்றபடியால் அமைச்சை பற்றி சொல்லி முடிக்கிறார். அமைச்சு சொல்லி முடித்த பிறகு நாடு என்ற பகுதி சொல்லப்படுகிறது. ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வரையறைகளை இந்த 6 அங்கங்களுக்குள்ளே படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்ற இந்த 5லே குடி என்ற பகுதி குடி என்பதைத்தான் நாங்கள் நாடாக கருதுகிறோம். குடிகள் வாழுகிற பகுதி நாடு. ஆகவே குடி என்ற அங்கே சொல்லப்பட்டது இங்கே நாடாக கருதப்படுகிறது. அந்த வகையிலே ஒரு நாட்டுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு வருவதை இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாட்டுக்கான லட்சணங்கள் என்பது எப்படி எல்லாம் இருக்க வேண்டும், என்னென்ன இருக்க வேண்டும், என்னென்ன இருக்கக்கூடாது என்பதை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார் 1வது குறளிலே. அதற்கு பிறகு வருகிற 3 குறள் படித்திருக்கிறோம். அந்த 3 குறளையும் ஒரு தரம் படித்து 9 குறள் படிச்சுட்டோங்க நாடுல. அதுதான் சொல்லுகிறேன். 7, 8, 9 அந்த 3ஐயும் ஒரு தரம் படித்து விட்டு 10வது குறளுக்குள்ளே நாங்கள் இன்றைக்கு நுழையலாம். அதிகார எண் 74, அதிகார தலைப்பு நாடு. குறள் எண் 737. இருப்புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல் அரணும் நாட்டிற்கு உறுப்பு.
நாட்டினுடைய உறுப்புகளாக எது இருக்க வேண்டும், நாட்டிலே இருக்க வேண்டியது, இல்லாத வேண்டியது, இருக்கக்கூடாது எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு நாட்டினுடைய உறுப்புகள் என்ன என்று சொல்லுகிறார். 2 வகையான நீர், நிலத்தடி நீர், மேல் இருக்கக்கூடிய நீர், நிலத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய நீர், மேல் இருக்கக்கூடிய 2 நீர், இந்த 2 நீரும் அவசியம். இருபுணலும் வாய்த்த மலை. வாய்த்த மலை என்பது ஒரு நாட்டுக்கு மலை அவசியமானது. அதனாலே பல லாபங்கள் இருக்கிறது. அது அரணாகவும் பயன்படும். அதே நேரத்திலே மாரிகாலத்தில் பெய்த நீரை குடித்து வைத்துவிட்டு கோடை காலத்தில் தரும், மழைவிடு திரவியங்களை தரும். இப்படி பல வசதிகள் இருக்கிற அந்த மலை அவசியமானது. அதை வாய்த்த மலை என்று சொல்வதற்கு காரணத்தை பரிமேலழகர் சொல்லுகிறார். ஒரு நாட்டின் நடுவில் மலை இருந்தால் அது நாட்டுக்கு இடைஞ்சல் செய்வதாக இருக்கும். நாட்டினுடைய எல்லையிலே இருக்கிற மலைகளைத்தான் இங்கே வாய்த்த மலை என்று சொல்லுகிறார். எல்லையிலே மலைகள் இருந்தால் அதுவே அரணாக பயன்படும் என்கின்ற நோக்கத்தோடு அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இருபுணலும் வாய்த்த மலையும் வருபுணலும் வல் அரணும் நாட்டிற்கு ஆறுகள் முதலியவற்றிலே இருந்து வருகின்றதாகிய புணலும் வலிமையான அரணும் இவையெல்லாம் ஒரு நாட்டுக்கு உறுப்பு என்று சொல்வதாக அந்த 8வது குறள் அமைகிறது. குறள் எண் 738. பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்5. என்னென்ன சொல்லுங்கள்? பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்5 வரும் என்று சொல்லியிருக்கிறார். ஏமம் என்பது காவல். மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பிணியின்மை, செல்வம், அடுத்தது என்ன? விளைவு, விளைச்சல். விளைச்சல், நல்ல விளைச்சல். இன்பம், ஏமம். குறள் எண் 739. நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. இதற்கு பெருமர் செல்வத உரை, நாங்கள் முயற்சி செய்யாமலே வளர்ந்தரக்கூடிய நாடுதான் உண்மையான நாடு. நாட வளர்ந்தரும் நாடு நாடல்ல என்கிறார். இன்றைய சூழ்நிலையிலே இன்னொருவருடைய கையை எதிர்பார்க்காமல் தன் காலிலே நிற்கக்கூடிய நாடுதான் நாடு. நாட வளர்ந்தரும் நாடு நாடல்ல என்று அதை நாம் பொருள் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்றைக்கும் மற்றவர்களை நாடி நாம் பலம் பெற்று கொண்டு நிற்போமானால் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் இயங்க வேண்டி வரும். இன்றைக்கும் எங்களுடைய இலங்கை போன்ற ஏழை நாடுகள் உலக வங்கியினுடைய ஆதரவை எதிர்பார்த்து நிற்கின்றன. அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்று கேட்டால், அவர்கள் உதவி செய்கிறார்கள், ஆனால் தங்கள் இஷ்டப்படிதான் இந்த நாடு நடக்க வேண்டும் என்று திட்டங்களை போட்டு தருகிறார்கள். அதிலே அவர்களையும் பிழை சொல்ல முடியாது. தாங்கள் தருகிற பணம் சரியாக பயன்பட வேண்டும் என்று அவர்கள் ஒரு கருத்து வைத்திருக்கிறார்கள். அந்த கருத்தின்படி வழிநடத்துவார்கள். அதனாலே அவர்களிடம் பணம் வாங்காமலும் இருக்க முடியாது, வாங்கினாலும் கஷ்டம் என்ற நிலையிலே நம்முடைய நாடுகள் இருக்கின்றன. ஆகவே சுயமாக தன்காலிலே நிற்கிற நாடு ஒருவருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தான் நினைத்தபடி தன் நாட்டை நடத்தி செல்லலாம் என்றபடியால்தான் அந்த நாடா வளர்ந்தரும் நாடு என்கிறார் என்று எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நடத்துனீங்க போன வகுப்புல. இப்ப புது பாடம். குறள் எண் 740. ஆங்கு அமைவெய்திய கண்ணும் பயமின்றே வேந்து அமைவு இல்லாத நாடு. உரை. வேந்து அமைவு இல்லாத நாடு, வேந்தனோடு மேவுதல் இல்லாத நாடு. ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே மேற்சொல்லிய குணங்கள் எல்லாவற்றானும் நிறைந்திருந்ததாயினும் அவற்றால் பயனுடைத்தன்று. ஒரு தலைவனுடைய அவசியம் பற்றி இந்த குறள் சொல்லுகிறது. பல விஷயங்களை இதற்கு முன்பே 9 குறளிலேயும் சொன்னார். இப்படி எப்படி இருக்க வேண்டும், இந்த நாட்டிலே என்னென்ன இருக்க வேண்டும், என்னென்ன இருக்கக்கூடாது, அந்த நாட்டிலே இப்ப கடைசியாக நாங்கள் படித்த இந்த 3 குறளுடைய விடயங்கள் இவையெல்லாம் பொருந்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்தவர் 10வது குறளிலே ஒரு செய்தியை போட்டு உடைக்கிறார்.
சரி, இவ்வளவும் இருந்து விட்டது ஒரு நாடுகளிலே. திருவள்ளுவர் சொன்ன லட்சணத்தின்படி ஒரு நாடு சரியாக இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கடைசியிலே வந்து சொல்லுகிறார், உடம்பிலே கை இருக்கிறது, கால் இருக்கிறது, கழுத்திலே பெரிய அட்டிகள் போட்டிருக்கிறோம், கையிலே காப்புகள் போட்டிருக்கிறோம், வாட்ச் கட்டி இருக்கிறோம், இடுப்பிலே ஒட்டியானம் கட்டி இருக்கிறோம், ரொம்ப விலையுயர்ந்த சேலை உடுத்திருக்கிறோம். இவ்வளவும் செய்துவிட்டு கழுத்தை வெட்டி விட்டால் அதற்கு பிறகு இவ்வளவற்றையும் போட்டாலும் ஒரு பிரயோசனமும் இல்லை. எல்லாம் உடம்பாக தலையோடு இருக்கும் மட்டும் இதெல்லாம் லட்சணங்கள் தான். இந்த லட்சணங்கள் எல்லாம் தேவைதான். ஆனால் இவையெல்லாம் இருந்தாலும் கடைசியிலே இந்த உடம்புக்கு தலை இல்லை என்று விட்டால் இந்த இவை இருக்கிறதுனாலே ஒரு பயனும் இல்லை. அதை போலதான் மேற்சொன்ன 9 குறள்களையும் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு நாட்டிலே இருந்தால் சிறப்பு. எப்போது சிறப்பு என்றால் அந்த நாட்டினுடைய தலைவன் சரியான தலைவனாக இருந்தால் அது சிறப்பு. அல்லது இந்த 9 குறளையும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது, ஆனால் நாட்டுக்கு தலைவன் இல்லை என்று சொல்லிவிட்டால், தலைவன் இல்லாதது மட்டுமல்ல, அமைவில்லாத தலைவன் என்கிறார், பின்னாலே விளங்கப்படுத்துகிறார். ஒரு அமைவில்லாத தலைவன் இருந்து விட்டால் மேற்சொன்ன குறளிலே சொன்ன விடயங்கள் எல்லாம் ஒரு நாட்டுக்கு அமைந்திருந்தாலும் அதனாலே பயனில்லை என்கிறார். ஒரு நாட்டினுடைய தலைவன் தான் நாட்டினுடைய பெருமையை நிலைநிறுத்துகிறவன். அதை நாம் மறந்து போகக்கூடாது. நாங்கள் ஏழை நாடோ பணக்காரன் நாடோ மற்றவரிடம் உதவி பெறுகிற நாடோ எதுவோ, ஒரு தலைவன் ஒரு சபையிலே நிற்கிற பொழுது அவனுடைய பெருமையாலே நாடு பெருமை வரும். அதை நாம் மறந்து போகக்கூடாது. அத்தகைய தலைவனைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க, இப்பொழுதுதான் இந்த ஜனநாயக முறையிலே தேர்ந்தெடுக்கிற முறை வந்து விட்டபடியால் ஒரு தேர்தலிலே வாக்களிக்கிற பொழுது எந்த தலைவன் இருந்தால் இந்த நாடு சிறக்கும், இவனுக்கு நிகரான ஒரு தலைவன் இருக்கிறானா என்பது பற்றி ஆராய்ந்து வாக்களிக்க வேண்டும். இல்லாவிட்டால், அமைவில்லாத தலைவன் இல்லாவிட்டால் மிச்சம் இல்லாமல் இருந்தாலும் அது இல்லை என்றாகும் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். திருப்பி படிங்க. ஆங்கு அமைவெய்திய கண்ணும் பயமின்றே வேந்து அமைவு இல்லாத நாடு. உரை: வேந்து அமைவு இல்லாத நாடு, வேந்தனோடு மேவுதல் இல்லாத நாடு. ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே, பேர் சொல்லிய குணங்கள் எல்லாவற்றானும் நிறைந்திருந்ததாயினும் அவற்றால் பயனுடைத்தன்று. எல்லாம் இருக்கிறது, ஆனால் தலைவன் இல்லை, தலைவனுடைய மேவுதல் இல்லை. மேவுதல் என்றால் என்னவென்றால் மக்களுக்கும் தலைவனுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். அப்படி தொடர்பு இல்லாமல் தலைவன் எங்கேயோ இருப்பான், மக்கள் எங்கேயோ இருக்கிறார்கள் என்றால் அதுதான் மேவுதல் இன்மை. மேவுதலோடு இருக்க வேண்டும். தலைவனை மக்கள் ரசிக்கும், மக்கள் தலைவனை நேசிக்க வேண்டும், தலைவன் மக்களை நேசிக்க வேண்டும். இது ரெண்டும் இருந்து விட்டால் ஒரு நாடு சரியாக இருக்கும். ஏனென்றால் மக்களை நேசிக்கிற தலைவன் பிழை செய்ய மாட்டான். ஒரு தலைவன் பிழை செய்கிறான் என்றால் அவன் மக்களை நேசிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். நான் என்னுடைய ஆசிரியரை முன்பும் சொல்லியிருப்பேன். என்னுடைய ஆசிரியரிடம் நான் கேட்டேன், திருக்குறள் படிக்கிற பொழுது ஒரு நல்ல ஆசிரியனுக்கு இருக்க வேண்டிய லட்சணம் என்ன என்று கேட்டேன். அவருக்கு படிப்பு இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும், இப்படி பலது இருக்க வேண்டும் என்று சொல்வார் என்பது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார் என்று அறிய வேண்டும் என்பதற்காக அதனை கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய முதல் லட்சணம் மாணவர்கள் மீதான அன்பு என்றார். எனக்கு அது அந்த நேரத்திலே அந்த பதில் ஆச்சரியமா இருந்தது. மாணவர்கள் மீதான அன்பு மட்டும் போதுமா ஒரு ஆசிரியருக்கு? அவன் படித்திருக்க வேண்டாமா? அவன் ஒழுக்கமாக இருக்க வேண்டாமா என்று நான் இவை எல்லாத்தையும் கேட்டோன்னே அவர் சொன்னார், அன்பு இருந்தால் இவையெல்லாம் தானாக அமையும் என்றார். மாணவர்களை ஒரு ஆசிரியன் நேசித்தால் இவர்களுக்கு அறிவுண்டாக்க வேண்டும் என்று ஆசிரியன் கட்டாயம் தான் படிப்பான். இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று கட்டாயம் ஒரு ஆசிரியன் நினைப்பான். அன்பில்லாத பட்சத்திலே அறிவிருந்தாலும் பிரயோசனம் இல்லை. இது எனக்கு என்னுடைய ஆசிரியர் சொன்னது. அதுதான் இங்கேயும் ஒரு தலைவன் தன் மக்கள் மேலே அன்புள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மக்கள் கட்டாயமாக தலைவனை நேசிப்பார்கள். ராமாயணத்திலே ராமன் முதலியவர்கள், பரதன், லட்சுமணன், சத்ருகன் முதலியவர்கள் வசிட்டருடைய ஆசிரமத்துக்கு சென்று படித்துவிட்டு வருகிறார்கள். அவர்களை காண்பதற்கு நாட்டு மக்கள் எல்லாம் வீதியோரமாக கூடி நிற்கிறார்கள். வருங்கால சக்கரவர்த்தி வருகிறார் என்ற உடனே அவரை பார்க்க வேண்டும் என்று கூடி நிற்கிறார்கள்.
ராமன் கம்பீரமாக நடந்து வருகிறான். இவ்வளவு மக்கள் கூட்டத்தை கண்டாலே நம்ம விட்டு பிள்ளைகளாக இருந்தால் பயந்து ஒதுங்க தொடங்கிவிடும் அல்லது அழத் தொடங்கிவிடும். அவன் சக்கரவர்த்தி திருமகன் அல்லவா, தலை நிமிர்ந்து வருகிறான். வந்தால் கூட்டம் கூடி நிற்கிறது. அந்த கூட்டத்துக்கு நடுவிலே ஒரு கிழவன். ராமன் அந்த கிழவனுடைய சோர்வையும் அவனுடைய உடல் இழைப்பையும் கண்டு நேராக அந்த கிழவன் இருக்கிற இடத்துக்கு போகிறான். அது உண்மையான அக்கறை. நம்முடைய தலைவர்களும் சில இடத்திலே போட்டோ எடுக்கிறதுக்காக போய் சில கிழவிகளை கட்டிப்பிடித்துக் கொண்டு நிற்கிறார்கள். அது உண்மை அக்கறை இல்லை. ராமன் உண்மையான அக்கறையோடு அந்த கிழவனுக்கு கிட்டே போய் அவனுடைய கையை பிடித்து வைத்துக் கொண்டு உனக்கு என்ன குறை இருக்கிறது என்று விசாரிப்பதாக கம்பர் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். எது குறை? இடரிலை இனிதெனும் மனையும் மதிதரும் மைந்தரும் வலியர்கொள் எனவே. அவர்களை பார்த்து அவன் ஒரு 4 கேள்வி அந்த கிழவனை பார்த்து கேட்கிறான். எது குறை? உனக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? இடரில்லை, துன்பம் ஒன்றும் இல்லைதானே? இடரில்லை. இனிதெனும் மனையும், அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் உன் மனைவி நல்லவளாக இருக்கிறாள் என்று ஒரு அர்த்தம், இருக்கிறாளா என்று ஒரு அர்த்தம், உன் வீடு நல்ல வீடாக இருக்கிறதா என்று ஒரு அர்த்தம். ரெண்டும் பொருந்தும். மனை என்பதற்கு மனைவியையும் குறிக்கும், வீட்டையும் குறிக்கும். இனிதெனும் மனையும். அடுத்த முக்கியமான கேள்வி கேட்டான். மதிதரும் மைந்தரும், புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டிய உன்னுடைய பிள்ளைகள் வலியரோ என்று கேட்கிறான். புத்தி மட்டும் இருந்தால் போதும், புத்தி மட்டும் இருந்தால் போதாது, வலியவர்களாகவும் இருக்க வேண்டும். அவை ரெண்டையும் சேர்த்து கேட்கிறான். மனிதரும் மைந்தரும் வலியர்கள். இப்படி ராமன் அந்த கிழவனை பார்த்து கேட்டவுடனே கிழவன், இந்த பெரிய சக்கரவர்த்தி திருமகன் தன்னை வந்து பிடித்து இப்படி எல்லாம் கேட்கிறானே என்ற உடனே அவனுக்கு அழுகை தாங்க முடியவில்லை. அவன் கண்ணீர் விட்டபடி ராமனை வணங்கி விட்டு சொல்லுகிறான். ராமா, இதெல்லாம் இல்லாவிட்டால் தான் எனக்கு என்ன? இவையெல்லாம் இல்லாவிட்டால் தான் எனக்கு என்ன? நீ தலைவனாக இருக்கிறாய் என்ற ஒன்றே எங்களுக்கு போதும் என்று பதில் சொன்னதாக அதற்கு கம்பர் பாடுகிறார். இவையெல்லாம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நீ தலைவனாக இருக்கிறபடியால் நீ தலைவனாக இருந்தால் மிச்சமெல்லாம் எங்களுக்கு கிடைத்த மாதிரித்தான் என்று கிழவன் சொன்னதாக ஒரு பாடல் வருகிறது. ஏன் சொல்லுகிறேன் என்றால் அது திருவள்ளுவரை பின்பற்றித்தான் கம்பர் அதை பாடுகிறார். அதாவது ஒரு 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 அரசன் மக்களோடு அமைவுற்ற அரசனாக இருக்க வேண்டும். வேந்து அமைவு என்று சொன்னது அதுதான். உண்மையாக மக்களை நேசிக்க வேண்டும். சும்மா அந்த உலகத்திற்கு, பத்திரிகையாளர்கள் கூட்டத்துக்கு அல்லது இந்த தொலைக்காட்சி பேட்டிகளுக்காக விரும்பி காட்டுவதல்ல. உண்மையாக இது என் மக்கள் என்று நினைக்கிற ஒரு தலைவன் வாய்த்து விட்டால் அது ஒன்றே அந்த நாட்டு மக்களை உயர்த்திவிடும். அப்படி இல்லாமல் நாட்டுக்கு எல்லாமே இருக்கிறது, ஒரு நல்ல தலைவன் இல்லை என்றால் அந்த நாடு அழிந்துவிடும் என்பதைத்தான் இந்த குறளிலே சொல்லுகிறார். திருப்பி படியுங்கள். வேந்து அமைவு இல்லாத நாடு, வேந்தனோடு மேவுதல் இல்லாத நாடு, ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயம் இன்றே, மேற்சொல்லிய குணங்கள் எல்லாவற்றானும் நிறைந்திருந்ததாயினும் அவற்றால் பயனுடைத்தன்று. உரைக்குறிப்பு. வேந்து அமைவு எனவே குடிகள் அவன் மாட்டு அன்புடையராதலும் அவன்தான் இவர் மாட்டு அருளுடையன் ஆதலும் அடங்கின. பெருமாளர்கள் இந்த சொற்களை பயன்படுத்துகிற அழகு என்ன சொன்னால், அவர்தான் வேந்தன் மேல் அன்புடையராதலும் வேந்தன் தான் மக்கள் மேல் அருளுடையதாதலும் இருக்க வேண்டும். ஏனென்று அன்பிட்டு போட்டா என்ன என்று கேட்டால், அன்புக்கும் அருளுக்கும் வித்தியாசம் நான் பலதரம் சொல்லி இருக்கிறேன். தொடர்புடையார் மாட்டு செய்வது அன்பு, தொடர்பிலார் மாட்டும் செய்வது அருள். நாட்டு மக்கள் எல்லாருக்கும் அரசன் தொடர்புடையவன். ஆகவே அவர்கள் அவன் மேல் செய்கிற அன்புக்கு அன்பு என்று போட்டார். அரசன் பெரும் தொகை மக்களை சந்திக்கிறவன், எல்லார் மேலும் எல்லாரையும் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று நியாயம் இல்லை. அரசனை எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தன் சொன்னா, ஆனா எனக்கு நேருவை தெரியும் என்றான். நேருவை தெரியும். அப்படியே அவனுக்கு அவர் எவ்வளவு நண்பரான எனக்கு நேருவை தெரியும், ஆனால் நேருவுக்கு என்னை தெரியாது என்றான். நாட்டு மக்களிலையும் இந்த தன்மை இருக்கிறது. அதாவது ஒரு அரசன் நாட்டு மக்களை நேசிக்க வேண்டுமானால் அவர்கள் யாரென்றும் முகந்தெரியாமல் நேசிக்க வேண்டும். எத்தனையோ பேர் இருப்பார்கள். ஆகவே முகந்தெரியாதவர்களை நேசிப்பது என்பதற்கு பேர் அருள், முகம் தெரிந்தவர்களை நேசிப்பது என்பதற்கு பேர் அன்பு. அரசனுடைய முகத்தை எல்லாருக்கும் தெரியும், ஆகவே அவர்கள் செய்வதற்கு பேர் அன்பு.
அரசனுக்கு எல்லாரையும் தெரிய வாய்ப்பில்லை, ஆனாலும் அன்பு செய்கிறான் என்றபடியால் அந்த அன்புக்கு அருள் என்று நினைத்து சொற்களை போடுகிறார். கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த தங்க நெக்லஸ் பண்ணுகிறவர்கள், இந்த தங்க அட்டியல் பண்ணுகிறவர்கள் கல்லு பதிப்பார்கள். வைரக்கல்லு, முத்து, பவளம் பதிக்கிற பொழுது அப்படி தேர்ந்தெடுத்த அந்த பொற்கொள்ளர்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். அந்த முத்தையோ அல்லது வயிறையோ எடுத்து பார்த்து அந்த போட்ட துளைக்கு எது பொருந்தும் என்று பார்த்து அப்படி வைத்தா அது அப்படி அந்த இடத்துல நிக்க வேண்டும். கொஞ்சம் பெருசாகவும் இருந்தாலும் விழுந்து போய்விடும், சின்னனா இருந்தாலும் விழுந்து போய்விடும். அப்படித்தான் சொற்கள். இன்ன விஷயத்தை நான் சொல்வதற்கு இதுதான் சொல், அது கொஞ்சம் கூடியும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைஞ்சும் இருக்கப்படாது. இப்படி சொற்களை தேர்ந்து எடுத்து ஒரு அட்டியலுக்கு முத்து வைக்கிறவர் போல வைக்கிறவர் நம்முடைய பரிமள அழகர். அதனால்தான் இதெல்லாம் இந்த உரை படிக்கிறவர்கள் இதை கவனிக்கிறது இல்லை. அன்புடையனாலும் அருடையதாலும் ஏதாவது சொல்லு என்றுட்டு அப்படி தாண்டி கொண்டு போய் நீங்கள் அப்படி படித்து பழகி விடாதீர்கள். நான் திரும்ப திரும்ப சொல்வது, நீங்கள் தான் வருங்காலத்து திருக்குறளுடைய காவலர்கள். நான் விளையாட்டாக சொல்லவில்லை, உண்மையாகவே சொல்லுகிறேன். திருக்குறளை ஏனென்றால் இப்பொழுது திருக்குறளுடைய கருத்தை வெளிப்படுத்துறதில்லை, தங்கள் கருத்தை திருக்குறளுக்குள்ளாக வெளிப்படுத்துகிறார்கள். அது திருவள்ளுவர் என்ன சொன்னாலும் அதை தான் வளர்ச்சி நடிச்சு அதை இதுதான் சொன்னார் என்று தங்கள் கருத்தை ஏற்றி விடுவது. பரிமளர் அப்படி செய்யவில்லை. திருவள்ளுவர் என்ன நினைக்கிறார் என்று தேடி தேடி எடுத்து சொல்கிறார். அதற்குரிய சொற்களையும் தேடி சொல்வது என்பது தனிச்சிறப்பு. அந்த சிறப்புக்கு ஒரு அடையாளம் சொல் என்று யாராவது கேட்டால் இந்த குறள் உரையை நீங்கள் காட்டலாம். அரசன் தான் மக்கள் மேல் அருளுடையனாதலும், மக்கள் தான் அரசன் மேல் அன்புடையனாதலும் தான் அந்த மேவுதல் என்ற சொல்லுக்கு பொருள் எழுதுகிறார். படியுங்கள். வேந்து அமைவு எனவே குடிகள் இதையெல்லாம் அனுபவித்து அனுபவித்து படிக்க வேண்டும். ஏதோ இன்றைக்கு ஒரு குறள் படித்து முடித்து விட்டோம் என்று சொல்லி அந்த குறளை வாசித்து தாண்டி போய் இன்றைக்கு 10 குறள் முடித்து விட்டோம் என்பதில் ஒரு அர்த்தமும் இல்லை. நான் சொல்வது, சாப்பிடுகிற பொழுதும் ஒரு கவளம் சாப்பிட்டாலும் அந்த கவளத்தினுடைய ருசி தெரிந்து சாப்பிட வேண்டும். சில பேர் தான் கட கட கடன்னு போடுவான் சோறு வாய்க்குள்ளே, அது விழுங்குறதை தவிர சாப்பிடுவதில்லை. சாப்பிடுவது என்பது அனுபவித்து ருசித்து சாப்பிட வேண்டும். அதுபோலத்தான் படிக்கிறதும் அப்படித்தான், விழுங்கக்கூடாது, ஒவ்வொன்றையும் அனுபவிக்க வேண்டும். இந்த 2 சொல்லு காண்ட உடனே எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகிறது. பரிமளர் எவ்வளவு கவனித்து சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார் என்று தெரிந்த உடனே மகிழ்ச்சி உண்டாகிறது. நாங்களும் அப்படி செய்ய வேணும் என்று விருப்பம் வருகிறது. இதையெல்லாம் மறந்து போகாதீர்கள். அதான் இந்த அன்பும் அருளும் என்று சொன்ன சொற்களுக்குரிய சிறப்பு. மேலே போ. வேந்து அமைவு எனவே குடிகள் அவன் மாட்டு அன்புடையராதலும் அவன்தான் இவர் மாட்டு அருளுடையன் ஆதலும் அடங்கின. அவை இல்வழி வாழ்வோர் இன்மையின் அவற்றால் பயன் இன்றாயிற்று. அரசன் மக்களை நேசிக்க வேண்டும், மக்கள் அரசனை நேசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த நாட்டிலே ஒருவரும் வாழ விரும்ப மாட்டார்கள். மக்களால் விரும்பப்படாத அரசன் இருந்தால் எவ்வளவு சீக்கிரம் இந்த நாட்டை விட்டு போகலாம் என்று நினைத்து போய்விடுவார்கள். மக்களால் விரும்பப்படாத அரசன், அதுபோல மக்களை விரும்பாத அரசன் இருந்தாலும் இந்த நாட்டிலே இருந்து பயனில்லை என்று ஓடத்தான் பார்ப்பார்கள். அதனாலே வாழ்வோர் இல்வழி என்று எழுதுகிறார். அவை இல்வழி வாழ்வோர் இன்மையின் அவற்றால் பயன் என்றாயிற்று. அவற்றால் பயன் என்றாயிற்று. இதற்கு முதல் சொன்ன 9 குறளிலே இருந்த நாட்டுக்குரிய சிறப்புகள் எல்லாம் இருந்தாலும் இது 2ம் இல்லாவிட்டால் பயனில்லையாயிற்று சொல்வதற்காகத்தான் அவற்றால் பயனில்லை என்றாயிற்று என்கிறார். இவை 2 பாட்டானும் அதன் குற்றம் கூறப்பட்டது. அதன் குற்றம் கூறப்பட்டது. நாட்டின் குற்றம், நாட்டினுடைய குற்றம் கூறப்பட்டது. நாட்டில் இருக்க வேண்டியது சொல்லி இல்லாத வேண்டியது சொல்லி அப்படி பிரித்து பிரித்து சொல்லுகிற பொழுது ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய குற்றம் என்பது மக்கள் நேசிக்காத தலைவனும் மக்களை நேசிக்காத தலைவனும் இருந்தால் ஒரு நாட்டுக்கு அது குற்றம். ஒரு நாட்டை பற்றி சொல்லி கொண்டு வந்தவர் வெறும் புறத்தே இல்லாமல் அதை நிர்வகிக்கிறவனையும் சேர்த்து நாட்டினுடைய லட்சணம் சொல்லுகிறார். குறள் எண் 740 மறுவாசிப்பு. ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்து அமைவு இல்லாத நாடு. உரை. வேந்து அமைவு இல்லாத நாடு, வேந்தனோடு மேவுதல் இல்லாத நாடு. ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே மேற்சொல்லிய குணங்கள் எல்லாவற்றானும் நிறைந்திருந்ததாயினும் அவற்றால் பயனுடைத்தன்று. உரை குறிப்பு.
வேந்து அமைவு எனவே குடிகள் அவன் மாட்டு அன்புடையராதலும் அவன்தான் இவர் மாட்டு அருளுடையன் ஆதலும் அடங்கின. அவை இல்வழி வாழ்வோர் என்மையின் அவற்றால் பயன் இன்றாயிற்று. இவை 2 பாட்டானும் அதன் குற்றம் கூறப்பட்டது. இது இன்றைக்கும் இல்லை என்று சொல்றதுக்கு இல்லை. இன்றைக்கும் அரசியலே இதுக்கு நான் பார்க்கிறது என்றால் உங்கள் நாட்டிலே தான் பெரும்பாலும் பார்ப்பேன். இந்த தலைவர்கள் இறந்த பிறகு தமிழ்நாட்டிலே ஒவ்வொருவருக்கும் அப்படி நேசிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் இருந்தால் அவருடைய உடலை வைத்தால் அதை அந்த உடலுக்கு மரியாதை செய்ய வருகிறவருடைய துடிப்பை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அழுவார்கள், தலையில் அடித்துக்கொண்டு ஏதோ நம்ம சொந்த வீட்டிலே ஒரு அவலம் நடந்து விட்டது போல அழுகிற தன்மை எல்லாம் பார்க்கிற பொழுது மதிப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்னவென்றால் இந்த கட்சிகள் பிரிந்து இந்த ஜனநாயக முறை வந்த பிறகு அப்படி நேசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், இன்னொருத்தரை நேசிக்கிறதுக்கு இன்னொரு கூட்டம் என்று பிரிந்து விட்டது. பழைய காலத்திலே அரசன் என்றால் ஒருவன் தான். இந்த எதிர்கட்சி தலைவர் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆகவே நேசித்தால் நேசிப்புத்தான், அவனை எல்லாரும் நேசிப்பார்கள், விழுந்தாலும் விழுந்ததுதான். அந்த நேசிப்பு ஒரு தலைவன் மேலே மக்களுக்கு இருக்க வேண்டும், மக்கள் மேலே தலைவனுக்கு இல்லை இருக்க வேண்டும். அது இல்லாத நாடு பயனற்ற நாடு. மற்ற எல்லாம் இருந்தாலும் பயனற்றதாகும். நான் சொன்ன முதல் உவமைதான். எல்லா நகைகளும் பூட்டி பட்டுடுத்து எல்லாம் செய்த பிறகு அந்த உடம்புக்கு தலை என்பது மட்டும் இல்லாவிட்டால் அவ்வளவு பூட்டியும் பிரயோசனம் இல்லை. அது இறந்த பிரேதத்துக்கு பூட்டியதாகத்தான் ஆகிவிடும். ஆகவே ஒரு தலைவன் ஒரு நாட்டுக்கு முக்கியம். நாட்டினுடைய பல லட்சணங்களை சொல்லிக் கொண்டு வந்தவர் தலைவன் எல்லாவற்றிலும் முக்கியமானவன் என்று சொல்லி அந்த நாட்டு விஷயத்தை முடிக்கிறார். அதிகார எண் 75. அதிகார தலைப்பு அரண். அதிகார பாயிரம். வாசியுங்கள். இனி அந்நாட்டிற்கு உறுப்பாய் அடங்குமாயினும் பகைவரால் தொலைவு வந்துழி அது தனக்கும் அரசன் தனக்கும் ஏமமாதல் சிறப்பு பற்றி பிரிதோர் அங்கமாக ஓதப்பட்ட அரண் இவ்வதிகாரத்தால் கூறுகின்றார். இதை நீங்க இப்ப வாசிட்டீங்க, நீங்க எல்லாரும் வாசிட்டீங்க. உங்களுக்கு என்ன கருத்து இதுல வருதுன்றத மூலையில ஒரு பக்கம் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி வச்சுக்கொண்டுதான் பரிமாறர் என்ன சொல்றாரு என்று பார்க்க வேண்டும். ஒரு தரம் படியுங்கள், கேட்டு படியுங்கள். இனி அந்நாட்டிற்கு உறுப்பாய் அடங்குமாயினும் பகைவரால் தொலைவு வந்துழி அது தனக்கும் அரசன் தனக்கும் ஏமமாதல் சிறப்பு பற்றி பிரிதோர் அங்கமாக ஓதப்பட்ட அரண் இவ்வதிகாரத்தால் கூறுகின்றார். அது தனக்கும் இல்லை, அது தனக்கும் என்று சேர்க்க வேண்டும். இப்ப இதுல என்ன பரிமுறை என்ன சொல்றாரு என்றால் அது ஒரு சிக்கல். அது நாங்களும் சொன்ன பிறகுதான் அதை கவனிக்க வேண்டி இருக்கிறது. படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண், இந்த 6 அங்கங்கள் என்று சொல்லிவிட்டார். இதுல படை குடி கூழ் அமைச்சு, குடி என்பது நாட்டை குறிக்கிறது, கூழ் என்பது செல்வத்தை குறிக்கிறது என்று நாங்கள் அந்த குறள் படிக்கிற பொழுது படித்திருக்கிறோம். என்ன சிக்கல் என்று கேட்டால், நாடு என்று ஒன்றை சொல்லிவிட்டார். அங்கங்களிலே நாடு என்பது ஒன்று. படைகுடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்பதிலே நாடு சொல்லப்பட்டு விட்டது. நாட்டுக்கு ஒரு அங்கம் தானே அரண். நான் சொல்லுறது உங்களுக்கு புரிகிறதா? ஒரு அரண் எங்கே இருக்கும்? ஒரு நாட்டிலே இருக்கும். நாட்டுக்கு ஒரு அங்கம் தான். 7வது குறள் படியுங்கள். 7வது குறள் படியுங்கள். இருபுணலும் வாய்ந்த மலையும் மறுபுணலும் வல் அரணும் நாட்டிற்கு உறுப்பு. நாட்டுக்கு உறுப்பு என்கிறார். இவையெல்லாம் நாட்டுக்கு உறுப்பு. அப்ப இப்ப என்னுடைய கை என்றால் அது என்னுடைய உடம்பிலே ஒரு உறுப்பு. அப்போ என்னை மொத்தமாக சொன்ன பிறகு கையை தனியே ஏன் சொல்ல வேண்டும்? ஜெயராஜ் வகுப்பெடுப்பா என்று சொன்னால் பிறகு ஜெயராஜனுடைய கையும் அதற்கு உதவி செய்யும் என்று சொல்ல தேவையில்லை. அந்த மொத்தத்துக்குள்ளே இதுவும் ஒரு அங்கமாக அடங்குகிறது. ஆகவே நாட்டுக்குள்ளே இருப்பதாகிய அரண் நாட்டுக்கு ஒரு உறுப்பு என்பது நமக்கு தெரியும். பிறகு நாடு சொன்ன பிறகு இந்த உறுப்பை தனியே சொல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? மொத்த நாட்டுக்குள்ளே அரண் அடங்கி போய்விட்டது. இப்ப நாட்டை படிச்சுதான் நாங்க அடுத்ததுக்கு வந்திருக்கிறோம். பிறகு அரண் சொல்லுகிறாரே, இது தேவையில்லையே, நாட்டுக்கு உறுப்பாக இருக்கிற ஒன்றுதானே அது, இதை ஏன் சொல்ல வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பி அதற்கு பதில் தருகிறார். படியுங்கள்.
இனி அந்நாட்டிற்கு உறுப்பாய் அடங்கும் ஆயினும் பகைவரால் தொலைவு வந்துழி அது தனக்கும் அரசன் தனக்கும் ஏமமாதல் சிறப்பு பற்றி பிரிதோர் அங்கமாக ஓதப்பட்ட அரண் இவ்வதிகாரத்தால் கூறுகின்றார். அது சொல்ல தேவையில்லை, இது அந்த அங்கத்துக்குள்ளே அடங்கிவிட்டு, நாடு என்ற அங்கத்துக்குள்ளே அடங்கிவிட்டது. ஆனாலும் இது கொஞ்சம் முக்கியமானது, மற்றவற்றை விட முக்கியமானது. பகைவர்களாலே ஆபத்து வந்த இடத்திலே இது என்ன செய்யும் என்றால் அரசனையும் காத்து நாட்டையும் காக்கும். ஆகவே நாட்டுக்குள்ளே இருக்கிற அரண் நாட்டை காக்கிறது என்றபடியால் அதில இருந்து பிரித்து சொல்ல வேண்டி இருக்கிறது என்றபடியால் தான் அரண் என்பதற்கு தனி ஒரு அதிகாரம் வைக்கிறார்கள். அரணை அங்கங்களிலே ஒன்றாக பிரித்து காட்டுகிறார்கள் என்று சொல்லுகிறார். நாங்கள் இதை அரண் என்றவுடன் நாங்கள் படிச்சுட்டு அடுத்த உறுப்பு அரண் என்று படிச்சுட்டு போவோம். அப்படி அதுக்கான ஒருவன் கேட்பான், நாட்டுக்குள்ளே தானப்பா அரண் இருக்கிறது, பிறகு நீ நாட்டை சொல்லி விட்டு பிறகு ஒரு அரண் சொல்லுகிறேன், நாட்டை சொன்னாலே அது அமையும் தானே என்றால் இல்லை, அரணுக்கு சில முக்கியத்துவங்கள் இருக்கிறது, அதனாலேதான் அது சொல்லப்படுகிறது என்கிறார். திருப்பி படிங்க. இனி அந்நாட்டிற்கு உறுப்பாய் அடங்கும் ஆயினும் பகைவரால் தொலைவு வந்துழி அது தனக்கும் அரசன் தனக்கும் ஏமமாதல் சிறப்பு பற்றி பிரிதோர் அங்கமாக ஓதப்பட்ட அரண் இவ்வதிகாரத்தால் கூறுகின்றார். பிரிதோர் அங்கமாக இருந்து நாட்டையும் காக்கும் அரசனையும் காக்கும். ஆகவே இது ஒரு தனி உறுப்பாக வைத்துக் கொண்டு இதை சொல்ல வேண்டி இருக்கிறபடியால் அரண் என்கின்ற ஒரு அதிகாரம் அமைத்திருக்கிறார். இன்றைக்கு மேற்கு நாடுகளில் எல்லாம் படிக்கிறவங்கள் தெளிவா படிக்கிறார்கள், எந்த விஷயத்தையும் விசாரிச்சு உள்நுழைந்து படிக்கிறார்கள். தப்பி தவறி திருக்குறளை பற்றி நீங்கள் அங்கே சொல்ல போனால் அவன் உடனே கேட்பான், நாட்டிலே இருக்கிறது தானே ஒரு பகுதி அரண், அரணுக்கு ஏன் பிறகு இன்னொரு அதிகாரம் வைப்பான், நாட்டு என்று சொன்னாலே அது அடங்கிவிடுமே என்றால் இல்லை, நாட்டுக்குள்ளே இருக்கிற உறுப்பாக இருக்கிறதே நாட்டை காக்கும். ஆகவே இதுக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அரசனையும் காத்து நாட்டையும் காக்கிற உறுப்புக்கு தனியே ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியபடியால் அரண் என்கின்ற ஒன்றை வைக்கிறார். இந்த இடத்திலே நீங்கள் ஒன்றை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அரண் என்பது என்னவென்றால், நான் அன்றைக்கும் உங்களுக்கு சொன்னேன் என்று நினைக்கிறேன், ஆகாய வழியாக தாக்குதல்கள் நிகழும் வரைக்கும் அரண் முக்கியமாக இருந்தது. இங்கே குறளிலே சொல்லப்படுகிற அரண் அந்த காலத்திலே ஆகாயம் வழியாக தாக்கிற முறைமை இல்லை. அதனாலே போரிலேயும் ஒரு அறம் இருந்தது. போர் நடத்துகிறவர்களும் சில தர்மங்களை கடைபிடித்துத்தான் போர் செய்ய வேண்டும். அது என்னவென்றால் போர் சண்டை பிடிக்கிற இருபாலாருக்கும் அது பாதுகாப்பல் என்றபடியால் எல்லாருமாக அந்த காலத்திலேயும் ஐநா சபை மாதிரி ஒரு அறவோர் சபை இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அவர்கள் எல்லா அரசர்களையும் கூப்பிட்டு இப்படித்தான் நீங்கள் போர் செய்ய வேண்டும், அதாவது போர் செய்வதற்கென்று ஒரு தனி இடம் அமைக்க வேண்டும், மக்கள் வாழாத ஒரு தனி இடமாக, அது உங்களுடைய போராலே மக்கள் பாதிக்கப்படப்படாது, நான் தெரியாமல் அம்பு விட்டு விட்டேன் அம்பு போய் அவனை தைத்தது என்று சொல்லக்கூடாது. இப்ப அப்படித்தான் சொல்லுகிறார்கள், நாங்கள் வேற எங்கேயோ போட்ட கொண்டு மக்கள் மத்தியிலே விழுந்து விட்டது என்றால் அதுக்கு பொறுப்பு நீதான். ஆகவே மக்கள் இல்லாத ஒரு இடத்திலே போய் போர் நிகழ்த்த வேண்டும். இது ஒன்று. 4 வகையான படை இருக்கிறது. அது என்ன சொல்கிறார்கள் வடமொழியிலே? கஜ துர பதாதிகள் என்று. கஜம் என்பது யானை, ரதம் என்பது தேர், துரகம் என்பது குதிரை, பதாதிகள் என்றால் நடந்து சண்டை பிடிக்கிற போர் வீரர்கள், காலாட்படை. அப்ப இவர்கள் எல்லாம் சண்டை பிடிக்கிற பொழுது பழைய காலத்திலே ஒரு ஒப்பந்தம் வைத்திருந்தார்கள். நடந்து வருகிறவனோடு நடந்து வருகிறவன் தான் சண்டை பிடிக்கவன். இப்ப யானையில இருக்கிறவன் கீழே நடந்து வருவனே எட்டியாலே ரொம்ப சுலபமா குத்தலாம், அது தர்மம் இல்லை, இவன் எட்டி குத்த முடியாது. ஆகவே அந்தந்த படைக்குள்ளே வருகிறவன் அந்தந்த படையோடு தான் மோத வேண்டும். யானையிலே வருகிறவன் யானையோடு வருகிறவன் தான் மோத வேண்டும், குதிரையிலே வருகிறவன் குதிரையோடு வருகிறது தான் மோத வேண்டும், நடந்து வருகிறவன் நடந்து வருகிற போது தான் மோத வேண்டும், தேர்ல வருகிறவன் தேர்ல வருகிறவன் தான் மோத வேண்டும். அப்பவும் இந்த 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 ஒழுங்கு சில நேரத்திலே மீறப்பட்டிருக்கிறது. நம் போர்க்கதைகளை படிக்கிற பொழுது மீறப்பட்டிருக்கிறது. அது மனித வக்கிரம். ஆனால் ஒரு பொது அறத்தை வைத்திருந்தார்கள், இது இப்படித்தான் போர் செய்ய வேண்டும். அதுபோல போர்க்காலத்திலே சின்ன பிள்ளைகளோடு பெரியவர்கள் போராடக்கூடாது, தனக்கு சமமானவனாக இருந்தால்தான் போராட வேண்டும். இதையெல்லாம் ஒரு மானமாக கருதினார்கள் தமிழர்கள்.
இதை மீறினால் அவனுக்கு மானம் போய்விட்டது என்று சொல்லுகிற அளவுக்கு தான் இருந்திருக்கிறது. இந்த 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 போர் முறை காலத்திலே இந்த ஆகாய விமானம் இல்லை. இப்போ ஒரு புதுப்படை வந்து விட்டது, அதாவது கலியுகம் வந்து விட்டது என்பதற்கு காரணம் எவனும் எதிர்ப்பாரையும் வந்து ஒரு குண்டை போட்டு விட்டு போகலாம். இதற்கு முதல் இந்த நிலையில் தான் இந்த அரண் பற்றி விவரங்கள் சொல்லப்படுகிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அரண் என்றால் என்ன என்றால், ஒரு நாட்டை எதிரி தாக்காத வண்ணம் காவல் செய்கிற விடயங்கள், இதுதான் அடிப்படை. இப்பொழுதும் அரண் இருக்கிறது. இப்போ வீட்டுக்கு நாங்கள் மதிர்ச்சுவர் கட்டுகிறோம், அதுதான் அரண். வீட்டை சுற்றி மதிர்ச்சுவர் கட்டுகிறோம் இல்லவா? அதனால என்ன பயன் என்றால், வீட்டை காவல் செய்ய வேணும் என்றால் வீடு சுற்றி வர காவலாளி நிப்பாட்ட வேண்டும். அப்படித்தானே? ஒரு வீட்டை காவல் காக்க வேண்டும் என்றால் நீங்கள் காவலாளிகளை வீட்டை சுற்றி நிப்பாட்ட வேண்டும், அப்பதான் வீட்டை காக்கலாம். அதுக்குதான் இந்த அரண் என்ன செய்கிறது. அதனால என்ன பயன் என்றால், சுற்றி மதிலை கட்டி விட்டீர்களானால் வாசலில் மட்டும் காவலாளி நின்றா காணும், முதலாளி ஏறி பாய முடியாது, அப்படி மதில் கட்டி விட்டார். இப்படித்தான் இந்த அரணை வேலையை சுகப்படுத்தினார்கள். நாட்டுக்கும் கோட்டைகள் கட்டுகிற பொழுது அப்படித்தான், நாட்டை சுற்றி வர முடியாது, அந்த கோட்டை வாசலாலே தான் வர முடியும். இப்படி பலவிதமான அரண்கள் அந்த காலத்திலே இருந்திருக்கிறது. அதிலே மலையரண், காட்டரண், ஆற்றரண், நிலவரண், நீரரண், நிலவரண், நீரரண் என்று பல வகையான அரண்களை அமைத்து நாட்டை காத்தார்கள். இன்றைக்கும் விமானம் வந்த பிறகும் இந்த அரண்கள் இல்லாமல் இல்லை. அதைத்தான் சொல்லுகிறார்கள். இந்த விமானம் பறக்கிற பொழுது ரேடார் என்கின்ற ஒரு கருவிதான் இன்றைக்கு அரணாக நிற்கிறது. எதிரியினுடைய பிளேன் வந்தால் இது டக்கென்று காட்டுவது மட்டுமல்ல, இப்ப இஸ்ரேலிலே ஒரு கருவி வருகிறது என்றால் ரேடாரே அதை மோப்பம் பிடித்து ஒரு வருகிறது என்று சொல்ல ரெடியாக இருக்கிற இன்னொரு குண்டு போய் அங்க வச்சே அதை அடித்துடைக்கிறது என்று இப்ப சொல்லுகிறார்கள். இந்த போர் முறைகள் என்னென்ன நாசம் பெற போறதோ யாருக்கு தெரியும். ஆகவே இந்த அரண் என்கின்ற முறை வெறுமனே நிலத்தாரே போர் செய்த காலத்திலே வந்ததைத்தான் திருவள்ளுவர் இங்கே சொல்லுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அரண் என்பது முக்கியம், அது ஒரு அலுவலகத்துக்கு முக்கியம், சரியான காவல். இப்ப என்ன சொல்லுகிறார்கள், இந்த என்ன சிசிடிவி கேமரா வந்து விட்டது, இன்றைக்கு அது ஒரு அரண். அது ஒரு இடத்திலே இருந்து கொண்டு முழுவதையும் பார்க்கலாம், அது கூட தேவையில்லை. இப்ப அப்படி ஒவ்வொரு கருவிகள் வர 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 காவல் முறைமைகள் மாறுகிறது, ஆனால் காவல் தன்மை ஒன்றுதான். இந்த கருவியினுடைய நோக்கமே ஒரு இடத்துல இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்ப்பது. இந்த அந்த காலத்திலே, இந்த வசதிகள் இல்லாத காலத்திலே இந்த 4 வகையான அரண் இருந்து நாட்டை காத்திருக்கிறது. அந்த அரண்ணை பற்றி திருவள்ளுவர் சொல்லத் தொடங்குகிறார். அது நாட்டுக்கு ஒரு உறுப்பாக இருந்தாலும் நாட்டையும் காக்கிற காரணத்தினாலே அதற்கு தனி முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி சொல்லுகிறார். அப்படி அதிகார எண் 75, அதிகார தலைப்பு அரண், அதிகார பாயிரம் மறுவாசிப்பு. இனி அந்நாட்டிற்கு உறுப்பாய் அடங்குமாயினும் பகைவரால் தொலைவு வந்துழி அது தனக்கும் அரசன் தனக்கும் ஏமமாதல் சிறப்பு பற்றி பிரிதோர் அங்கமாக ஓதப்பட்ட அரண் இவ்வதிகாரத்தால் கூறுகின்றார். குறள் எண் 741. ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள், அஞ்சி தற்போற்றுபவர்க்கும் பொருள். உரை: ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள். மூவகை ஆற்றலும் உடையராய் பிறர் மேல் செல்வார்க்கும் அரண் சிறந்தது, அஞ்சி தன் போற்றுபவர்க்கும் அரண் பொருள். அவையின்றி தம்மேல் வருவார்க்கு அஞ்சி தன்னையே அடைவார்க்கும் அரண் சிறந்தது. இதிலே நான் சொல்றதுண்டு, திருக்குறளை தனியே இருந்து படிக்கிற பொழுது ஒவ்வொரு சொல்லும் கவனித்து படிக்க வேண்டும். இந்த குறளிலே ஒரு வித்தியாசமான விடயம் வருகிறது. பொருள் என்று ஒரு சொல் மேலேயும் வருகிறது, கீழேயும் வருகிறது. ஆற்றுவதற்கும் அரண் பொருள், அஞ்சி அஞ்சி தற்போற்றுபவர்க்கும் பொருள், தற்போற்றுபவருக்கும் அரண் பொருள். இங்கே பொருள் என்பதற்கு இவ்வளவு நாளும் நாங்கள் படைத்த அர்த்தம் இல்லை. இங்கே பொருள் என்பதற்கு சிறந்தது என்று பொருளை எழுதுகிறார். அதை கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு கவனித்தான் நீங்க என்ன செய்ய வேணும், உடனே அகராதியிலே பொருள் என்பதற்கு சிறந்தது என்ற அர்த்தம் போட்டிருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். பார்த்தால் போட்டிருக்கும், கட்டாயம் போட்டிருக்கும், இல்லாவிட்டால் பெருமாளர்கள் அப்படி எழுதியிருக்க மாட்டார். இங்கே பொருள் என்பதற்கு சிறந்தது என்று பொருள் என்று அர்த்தம் எழுதுகிறார். அதை மனதிலே வைத்துக் கொண்டு திருப்பி படிப்போம். உரை: ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள்.
மூவகை ஆற்றலும் உடையவராய் பிறர் மேற் செல்வார்க்கும் அரண் சிறந்தது. ஒரு அரசனுக்கு மூவகை ஆற்றல் இருக்க வேண்டும் என்று முன்னம் நாங்கள் ஒரு குரலிலே எங்கேயோ படித்தோம். எனக்கு அது ஞாபகத்திலே இல்லை, நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய ஆற்றல் என்பது அறிவு, ஆண்மை, பெருமை. பெருமை இல்ல, அறிவு, ஆண்மை, ஆற்றல், பெருமை. ஒரு அரசு அறிவு, ஆண்மை, பெருமை. அறிவு, ஆண்மை, பெருமை, இந்த மூன்றும் ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அரசன் ஒருத்தன் படையெடுத்து போகிறான். அப்ப அவனுக்கு இந்த அரண் தேவை இல்லையா என்றால் அவனுக்கும் தேவை என்கிறார். திருப்பி அந்த இடத்தை படியுங்கள். ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள், மூவகை ஆற்றலும் உடையராய் பிறர் மேற் செல்வார்க்கும் அரண் சிறந்தது. மூவகை ஆற்றலும் இருக்கிறது. அவனுக்கு அறிவு இருக்கிறது, ஆண்மை இருக்கிறது, மற்றது என்ன சொல்வீங்க? பெருமை. பெருமை இருக்கிறது. இந்த மூன்றும் ஒருவனுக்கு இருக்கிறது என்றால் அவன் பயம் இல்லாமல் எதிர்நாட்டை போய் அடிப்பதற்கு இருக்க வேண்டிய தகுதி எல்லாம் அவனுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கிறவனுக்கு அரண் தேவையா? தேவையில்லை தானே. அவனுடைய எல்லாம் அவனிடமே பொருந்தி இருக்கிறது. படையோடு போய் அவன் அதை அழித்து விட்டு வரலாம். அவனுக்கு வேற எதற்கு அரண் என்று கேட்டால், இங்கே திருவள்ளுவர் முதல் சொல்லுகிறார், அவனுக்கும் அறம் தேவை. அரண் பொருள் என்பதற்கு என்ன அர்த்தம்? அரண் சிறந்தது என்ற அர்த்தம். அப்படிப்பட்டவனுக்கும் மூவகை ஆற்றலோடு இருக்கிற அரசனுக்கும் அரண் என்பது சிறந்தது என்கிறார். பிறகு அடுத்தது சொல்லுகிறார், அஞ்சி தன் போற்றுபவர்க்கும் அரண் பொருள், அவையின்றி. இந்த மூவகை ஆற்றலும் இல்லாத ஒரு அரசன் பயப்பட வேண்டி, எதிரி வருகிறான், பயப்பட வேண்டி இருக்கிறது. இவன் தன்னை காப்பாற்ற வேண்டி இருக்காதான் தன் போற்றுதல். தன்னை காப்பாற்ற வேண்டி இருக்கிற அரசனுக்கும் இந்த அரண் தேவை. அப்போ துணிந்து போய் சண்டை பிடிக்கக்கூடிய எல்லா தகுதியுடையவனுக்கும் அரண் தேவை, சண்டை பிடித்து தோற்று நிற்கக்கூடியவனுக்கும் அரண் தேவை. அதுல இருந்து இந்த அரணுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள் என்கிறார் திருவள்ளுவர். அஞ்சி தன் போற்றுபவர்க்கும் அரண் பொருள், அவையின்றி தம்மேல் வருவார்க்கு அஞ்சி தன்னையே அடைவார்க்கும் அரண் சிறந்தது. உரைக்குறிப்பு: பிறர் மேற் செல்லுங்கால் உரிமை பொருள் முதலியவற்றை பிறனொருவன் வௌவாமல் வைத்து செல்ல வேண்டும் ஆகலானும், அப்பெருமை தொலைந்து இறுதி வந்துழி கடல் நடுவன் உடைகலத்தார் போன்று ஏமம் காணாது இருவர் ஆகலாரும் ஆற்றுபவர்க்கும் போற்றுபவர்க்கும் அரண் பொருளாயிற்று. சரி, பிறர் மேற் செல்லுங்கால் உரிமை பொருள் முதலியவற்றை பிறனொருவன் வௌவாமல் வைத்து செல்ல வேண்டும் ஆகலானும். அதாவது இந்த மூவகை ஆற்றலும் உள்ள ஒருவன் என்று நாங்கள் படித்து விட்டோம். அவன் சண்டைக்கு போகிறான். அவனுக்கு என்னது எதுக்கு ஐயா அரண் தேவை என்று நீ சொல்கிறாய் என்றால், இவன் நாட்டை விட்டு போனதும், படையெடுத்து இன்னொரு நாட்டுக்கு போகிறான், போனதும் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே நுழைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நுழைந்தால் என்ன நடக்கும் என்றால், உரிமை பொருள்களை அவர்கள் கவர்ந்து விடுவார்கள். இந்த நாட்டுக்கு உரிய பொருள், இந்த உரிமை பொருள், உடைமை பொருள் என்று பொருள் இரண்டாக சொல்லப்படும். அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உடைமை என்பது வேறு, உரிமை என்பது வேறு. உடைமைக்கும் உரிமைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், என் ஆசிரியர் சொல்வார், ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்வார், உடைமை பொருள் என்னவென்றால், ஒருவன் கடனாக கேட்டால் கொடுக்கலாம். இப்ப இந்த கண்ணாடி என்னுடைய உடைமை, நீங்கள் யாராவது ஒரு கொஞ்ச நேரம் தாருங்கள் என்று கேட்டால் கொடுக்கலாம். என்னிடம் ஒரு பேனை இருக்கிறது, அது என்னுடைய உடைமை, நீங்கள் யாராவது கேட்டால் கொஞ்ச நேரம் கொடுக்கலாம். ஒரு கார் வைத்திருக்கிறேன், என்னுடைய உடைமை, நீங்கள் கேட்டால் கொடுக்கலாம். உரிமை பொருளை அப்படி கொடுக்க முடியாது. மனைவி என்பது உரிமை, மனைவி என்பவள் உரிமை, மற்றவை எல்லாம் உடைமை. உடைமை கேட்டால் கடனாக கொடுக்கலாம், உரிமையை அப்படி கொடுக்க முடியாது. உரிமை பொருளை கொஞ்சம் மனைவியை தாருங்கள் என்று யாராவது கேட்பானா? இப்ப நாகரீகங்களே அதுவும் வந்து விட்டது என்கிறார்கள். ஆகவே இந்த உரிமை, இவன் போன பிறகு உரிமை பொருள்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். ஆகவே அந்த பாதுகாப்புக்கு அரண் தேவை என்கிறார். ஆகவேதான் இந்த மூவகை ஆற்றல் உள்ளவனுக்கும் அரண் தேவை. அவன் போகிற பொழுது உரிமை பொருள்களை பாதுகாக்க அரண் தேவை. அரனை வைத்துத்தான் அவன் கூட்டி செல்ல வேண்டும், பாதுகாத்து விட்டு செல்ல வேண்டும். அது சரி. இனி போய் சண்டை பிடித்து எல்லாம் இழந்து விட்டான், மூவகை ஆற்றலும் இழந்து போய் நிற்கிறான்.
அவனுக்கு எதுக்கு அரண் தேவை என்றால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒரு அரண் தேவை. ஆகவே அவன் வெளியில போய் தன்னை பாதுகாக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறான். எல்லாம் இழந்து விட்டான், மூவ ஆற்றலும் இழந்து விட்டான். அதான் சொல்றார், கடலுக்கு நடுவிலே போன கரண் என்றால் படகு உடைந்த நிலையில இருக்கிற பொழுது அது பெரிய தத்தளிக்கும். அதுபோல இருக்கிற ஒரு அரசனுக்கு போருக்கு போய் போரிலே தோற்று விட்டார்கள், எதிரி வந்து இங்கே நுழைவான். ஆகவே அவர்கள் வராமல் இருப்பதை தடுப்பதற்கும் அவர்களுக்கு ஒரு அரண் தேவை என்கிறார். பிறர் மேற் செல்லுங்கால் உரிமை பொருள் முதலியவற்றை பிறன் ஒருவன் ஒவ்வாமல் வைத்து செல்ல வேண்டும் ஆகலானும். நீங்கள் இந்த முதலியவற்றை என்று சொல்லி வச்சுக்கொண்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். முதலியவற்றை என்று போட்டால் இன்ன விடயமும் அது சார்ந்த வேறு விடயங்கள் அர்த்தம். உரிமை பொருள் முதலியவற்றை என்றால் மனைவி, அதை விட முக்கியமான விஷயங்கள், சொத்துக்கள், இதழ் எல்லாம் வைத்திருப்பார்கள். இதுகளை பாதுகாப்பதற்கு ஒரு அரண் தேவை என்கிறார். பிறர் மேற் செல்லுங்கால் உரிமை பொருள் முதலியவற்றை பிறன் ஒருவன் ஒவ்வாமல் வைத்து செல்ல வேண்டும் ஆகலானும். அப்பெருமை தொலைந்து இறுதி வந்துழி கடல் நடுவன் உடைகளத்தார் போன்று ஏமம் காணாது இருவர் உடைகளத்தார் போன்று. கடல் நடுவன் உடைகளத்தார் போன்று என்றால் கடல் நடுவிலே போய்கொண்டிருக்கிற படகு உடைந்தாள். கலன் என்பது படகு. அப்படியே எல்லாம் ஊருக்கு போய் அடித்து உடைத்து எல்லாம் துளைத்து விட்டு வருவான். அவனுக்கு தன்னை பாதுகாப்பதற்கு ஏதாவது ஒன்று தேவைப்படும். ஆகவே அவனுக்கும் இந்த அரண் தேவை என்கிறார். கடல் நடுவன் உடைகளத்தார் போன்று ஏமம் காணாது இருவர் ஆகலானும் ஆற்றுபவர்க்கும் போற்றுபவர்க்கும் அரண் பொருளாயிற்று. ஏமம் காணாது இருவர் என்பதற்கு என்ன அர்த்தம்? காவல் இல்லாமல் அழிய வேண்டி வந்துவிடும். படைக்கு போய் தோற்றுவிட்டு வருகிறவர்களை அவர்களுக்கு காவல் இருக்காது என்ற படைகளை எல்லாம் இழந்து விடுவார்கள். அரண் இருந்தால் அது அவர்களை காக்கும் என்கிறார். ஆற்றல் உடையராயினும் அரண் இல்வழி அழியும் பாலராகலின் அவரை முற்கூறினார். இதிலே யாருக்கு தேவை என்று கேட்டால் தகுதியோடு போய் சண்டை பிடிக்கிறவனுக்கும் அரண் தேவை, தகுதி இல்லாமல் போய் சண்டை பிடித்து தோற்றவனுக்கும் அரண் தேவை. இதிலே சண்டை பிடிக்க போனவனே முன்னாலே சொல்ல வேணும் என்ற கேள்வியை எழுப்புகிறார். இந்த வரிசை என்று ஒன்று இருக்கிறது என்று நான் உங்களுக்கு பல தரமாக சொல்லி இருக்கிறேன். தமிழர்கள் அதை பேணுவார்கள். ஆற்றலோடு சண்டை பிடிக்க போகிறவனுக்கும் அரண் தேவை, சண்டை பிடிக்க போய் தோற்று வருகிறவனுக்கும் அரண் தேவை என்றால், இந்த முதல் ஆற்றலோடு சண்டை பிடிக்கிற போறவனுக்கு அரண் ஏன் தேவை என்றால், அவன் வென்றுதான் இருப்பான், உள்ளதை பாதுகாக்க தேவை. அவனுக்கு அந்த அரண் என்பது பாதுகாக்க வேலை மட்டும் செய்யும். இவன் தோற்று விட்டு வருகிறான். தோற்று விட்டு வருகிற பொழுது முதல் தோற்று போய்விட்டான். அதிலேயே இவனுடைய அரைவாசி பலம் போய்விட்டது. இப்போ அதையும் சேர்த்துத்தான் அரண் காக்க வேண்டி இருக்கிறது. முன்னவன் தோற்கவில்லை, ஆனால் அவனுக்கு அரண் தேவைக்கு தோற்காமல் அரண் தேவைப்பட்டவன் தகுதி கூடியவன் என்றபடியால் அவனை முன் சொல்லி, தோற்ற பிறகு அரண் தேவைப்படுகிறவன் தோல்வியையும் ஏற்று அரணையும் ஏற்கிறவன் என்றபடியால் அவனை பின் சொன்னார் என்கிறார். ஆற்றல் உடையராயினும் அரண் இல்வழி அழியும் பாலராகலின் அவரை முற்கூறினார். இதனால் அரணினது சிறப்பு கூறப்பட்டது. அரண் ஏன் தேவை? ஒரு நாட்டுக்கு ஏன் தேவை? எவரவருக்கு தேவை? தகுதியோடு போய் சண்டை பிடித்து வென்றுகிறவனுக்கும் அரண் தேவை, சண்டை பிடிக்க போய் எல்லாவற்றையும் இழந்து விட்டு வருகிறவனுக்கும் அரண் தேவை. ஆகவே எவ்வகைப்பட்ட அரசர்களுக்கும் ஒரு நாட்டுக்கான அரண் தேவை. இந்த அந்த காலத்து மக்கள் மத்தியிலே இந்த அரண்கள் இருந்த விதம் பற்றி முன்பு சாண்டில்யன் என்று ஒருவர் கதைகள் எழுதியிருக்கிறார். அந்த கதைகளை படித்தால் அந்த காட்சி நம் கண்ணுக்கு வரும். அதாவது எப்படியெல்லாம் அரண்கள் அமைத்திருந்தார்கள். இப்பொழுது பாகுபலி பார்த்த பிறகு அது கண்ணுக்கே வந்து விட்டது. அதாவது பனைமரங்களை வளைத்து கட்டி, பனைமரங்களை வளைத்து கட்டி அதிலே எண்ணெய் கொப்பரைகளை வைத்து தயாராக வைத்திருப்பார்கள். கிட்டடியில் அறுத்து விட்டா அது அப்படியே துள்ளி பாய்ந்து வருகிற படைகளுக்குள்ளே கொதிக்கிற எண்ணெயை கொண்டு போய் ஊத்திவிடும். இப்படி பல வகையான அரண்கள் அமைத்து எதிரிகள் கோட்டைக்குள்ளே வராமல் தடுக்கிற முறைமை இருந்திருக்கிறது. இதைத்தான் இந்த அரண் என்பது ஒரு 1000 படை வீரர்களுக்கு சமமாக ஒரு அரசனை காக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் நினைக்காதீர்கள் இந்த அரண் எல்லாம் பழைய கதை என்று.
இப்போதும் தேவைப்படுகிறது. உங்களுக்கு சீன பெருக்குவர் தெரியும், அதாவது பெர்லின் சுவர் தெரியும். பிரிப்பதற்கு மதில் கட்டுகிற முறைமை உங்க ஊர்லேயே ஊரை பிரிக்கிறதுக்கு மதில் கட்டுகிறார்கள் என்று நான் இந்த புத்தகங்களிலே படிக்கிறேன். அந்த ஜாதி இந்த ஜாதி என்று மதில் கட்டி வைக்கிற பழக்கம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு வளர்ச்சி பெற்ற அமெரிக்கா அண்மை காலத்திலே கொஞ்ச காலத்துக்கு முன்பு அகதிகள் வந்து புகாமல் இருப்பதற்காக நான் எல்லையிலே மதில் கட்டப் போகிறேன் என்றார். இப்ப புதுசா ஜனாதிபதியாக வந்திருக்கிறவர் அப்ப இருக்கிற பொழுது. ஆகவே அரண் என்பது அன்று மட்டும் இல்லை, என்றும் தேவைப்படுகிற ஒன்றாகத்தான் இருக்கிறது என்றபடியால்தான் அதனையும் திருவள்ளுவர் ஒரு அதிகாரமாக பாடியிருக்கிறார். அந்த வகையிலே முதலாவது குறளை படித்திருக்கிறோம். அடுத்த குறளை அடுத்த வகுப்புகளிலே படிப்போம். மறுவாசி பண்ணிருங்க. குறள் எண் 741 மறுவாசிப்பு. ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள், அஞ்சி தற்போற்றுபவர்க்கும் பொருள். உரை: ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள். மூவகை ஆற்றலும் உடையராய் பிறர்மேற் செல்வார்க்கும் அரண் சிறந்தது. அஞ்சி தற்போற்றுபவர்க்கும் அரண் பொருள். அவையின்றி தம்மேல் வருவார்க்கு அஞ்சி தன்னையே அடைவார்க்கும் அரண் சிறந்தது. உரை குறிப்பு: பிறர்மேற் செல்லுங்கால் உரிமை பொருள் முதலியவற்றை பிறனொருவன் ஒவ்வாமல் வைத்து செல்ல வேண்டும் ஆகலானும், அப்பெருமை தொலைந்து இறுதி வந்துழி கடல் நடுவன் உடைகலத்தார் போன்று ஏமம் காணாது இருவர் ஆகலானும் ஆற்றுபவர்க்கும் போற்றுபவர்க்கும் அரண் பொருளாயிற்று. ஆற்றல் உடையராயினும் அரண் இல்வழி அழியும் பாலர் ஆகலின் அவரை முற்கூறினார். இதனால் அழியும் தன்மையுடையவர், அழியும் பாலர் என்பதற்கு அதான் அழியும் தன்மையுடையவர்களாய் ஆகிவிடுவார்கள் என்ற வழி அழியும் பாலர் என்றலின் இதனால் அரணினது சிறப்பு கூறப்பட்டது. முதல் குறளிலே அரண் எதற்கு தேவை, யாருக்கு தேவை, வெற்றி பெறக்கூடியவனுக்கும் தேவை, தோல்வி அடைந்தவனுக்கும் தேவை என்று சொல்லி அந்த அளவுக்கு அது முக்கியம் படுகிறது என்பதை முதல் குறளிலே சொல்லி இருக்கிறார். இனி அடுத்த குறளை அடுத்த வகுப்பிலே படிப்போம். நன்றி.